அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாடுடைய தற்போதைய நிலைமை அப்படின்றத இப்ப நம்ம சின்ன வீடியோ மூலம் ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது தமிழ்நாடோட மக்களோட நிலைமை நினைச்சாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. எதுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க, துக்கப்படுறானுங்கன்றது அவங்களுக்கே சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனசை மாத்தி வைக்கிறாங்க, மனசை மாத்தி வச்சிருக்காரு தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் எதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு 2 அறிக்கைகள் விட்டுருப்பா போல. இந்த மாதிரி மகளிருக்கு பஸ் விடுறேன், அப்புறம் பார்த்தோன்னா சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர்லாம் விட்டுருப்பாங்க. அதை விடுங்க, அது எப்படியோ ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா எனக்கு தெரியுது. ஆனா அதை விட மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ்நாடு டோட்டலா பெறப்போகுதுங்க. நம்மளுடைய தமிழ்நாடு இப்படி இருந்தது, இப்படி டவுன்ல தான் இந்த பள்ளம் தோண்டி உள்ள போயிடுச்சு, உள்ள போகுது. அந்த அளவுக்கு தான் அந்த 3வது அறிக்கை. அது என்னன்னா, பரந்தூர் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா கைவிடப்படுது, அந்த இடத்த தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதை தெரியாத அறியாத டிவிக்கு விடவும் சரி, அங்குள்ள சில உங்களுக்கு தெரியல யாரான்னு சொல்லிட்டு அவங்களாம் சில மக்கள், அறியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா கொண்டாடுறாங்க, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க. அடா பாவீங்களா, டேய் கொஞ்சமா சிந்திக்கணும்டா. தமிழ்நாடு அடி பாதாளத்துக்கு போயிடும்டா. அதாவது பரந்தூர் விமான நிலையம் அங்க அமைச்சிருக்காங்க. அதை அமைச்சிட்டு கரெக்டான ஒரு பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நான் ஏன் பரந்தூர் விமான நிலையம் பத்தி நான் பேசுறேன்னா, ஏன்னா விஜய் அவர்கள் முன்னாள் நம்ம பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பரந்தூர் போனார் பாத்தீங்களா, போயிட்டு அடுத்த நாளே மக்களுடைய நிலை என்ன, அங்களோட மக்கள் பரந்தூரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நான் நேரடியா போய் பார்த்தவன். நான் அங்க போய் கேட்டவன். நான் எனக்கு தெரியும் அங்க என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு. அதாவது 90% பாத்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க இடத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அதாவது இப்போ வாங்கிட்டாங்க இல்லையா, அதுல இருக்கிற வெறும் 10% மட்டும்தான் எங்களுக்கு இங்க விட்டு போக மாட்டோம்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யாரோட தூண்டுதனால பாத்தீங்கன்னா அங்குள்ள புரோக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்குள்ள மக்கள்கிட்ட வெயிட் பண்ணுங்க, இது அதிகமான காசு ஒரு வெயிட் பண்ணுங்க, அதிகமா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தங்க வச்சாங்க. அதனாலதான் அவங்க ஒத்துக்கவே இல்லை. தவிர மற்றபடில எல்லாருக்கும் அங்க வெளியில, அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, நான் உங்களுக்கு வீடு தரோம், நீங்க விவசாயம் பண்றதுக்கு நிலமும் தரோம், பணமும் தரோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியாச்சு. அதை வச்சுதான் 90% மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பரந்தூர் ஓகே சொல்லி எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது இப்போ ஒருவேளை திமுக கவர்மெண்ட் ஜெயிச்சிச்சுன்னா அங்க பாத்தீங்கன்னா இந்நேரம் பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போச்சு. ஏன்னா இங்க பாருங்க, சும்மா கிடையாது, அங்க இருந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில், அது பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஒரு மெட்ரோ வழிபாதை திட்டமிட்டு இருந்தாங்க. அது பக்கமா ரோட் பேஸ் டுவர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர், அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வழியா 4 வழி சாலை ரெடி பண்ணி எல்லாம் பக்காவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் பாத்தீங்கன்னா அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்காக பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேஜர் கம்பெனிகள், தொழிற்சாலைகள்லாம் வந்துச்சு. அந்த ஆட்டோமொபைல்ஸ் பாத்தீங்கன்னா, அப்புறம் அந்த உதிரி பொருட்கள் எல்லாம் தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சு. இப்போ பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் வாங்கிடுவாங்க. வரக்கூடிய கம்பெனிகளும் சரி பேக் வாங்கிடுவாங்க. உண்மையாவே காலி ஆயிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட நிலைமை எங்கேயோ போயிட்டு இருக்கோங்க. கரெக்டா விவசாயத்தை அழிக்கிற விவசாயத்தை எங்க ஒன்னு அழிக்காம சத்தியமா இன்னொன்னு கிடைக்காது. அதே போல பாத்தீங்கன்னா பரந்தூர் விவசாயம் தான் முக்கியம். விவசாயம் பாத்தீங்கன்னா இந்த அங்குள்ள விவசாயத்தின் மேல தமிழ்நாடே வாழுதுன்னு கேட்டா கிடையாதுங்க. அது கொஞ்சம் தான் விவசாயம் பண்றாங்க. அது டெல்டா மாநிலம் கிடையாது. அது புரியாத விவசாயத்தை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏடா விவசாய கடனை முழுசா தள்ளுபடி சொல்றாரு விஜய்,
அதை கேட்கற துப்பு இல்ல. இப்ப பொருளாதார வளர்ச்சிக்காக திமுக கவர்மெண்ட் வந்து பரந்தூர் இடத்தை தேர்ந்தெடுத்து எங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தா எல்லாம் தேர்ந்து பார்த்தாச்சுங்க. இங்க மட்டும் தான் கரெக்டான இடம் அமைஞ்சிச்சு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. விவசாயத்தை அழிக்கிறாங்க, விவசாயத்துக்கு சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்களா பாவீங்களா? சரி, இப்ப புதுசா வந்து என்ன பண்றீங்க? புதுசா இப்ப வந்து வேற இடம் பாக்குறீங்களா? இப்ப அங்குள்ள மக்கள் என்ன சொல்லி அனுப்புவீங்க? சரி, அது கூட கொடுங்க. இப்போ 90% மக்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காசும் வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சத்தியமா எனக்கு புரியலங்க. யாரோ வந்து விஜய் இன்சிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிக்க வேணாமா? வேற எங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய இடம் எங்க பாருங்க, கிட்டத்தட்ட 5738 ஏக்கருங்க அந்த இடம். ஒரு ஏர்போர்ட் அமைருக்கு ரெடி பண்ணிச்சுனாங்க. இதுக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இது தெரியாத அறியாத பாமர மக்கள் கொஞ்சம் பேர் டிவி கேனரு ஃபயர் விட்டு இருக்கான். சொன்னதை செஞ்சாரு. டேய், அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாக்குற சட்டசபையில ஒரு அம்மா வந்து பேசுறாங்க, எம்எல்ஏ சிந்து நினைக்கிறாங்க. பாட்டு புகழ் சூப்பர் சிங்கர் போயிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் போல. நல்ல பாடக்கூடிய ஆள் தான் அவங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலோட வந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. தமிழ்நாடே க்ளோஸுங்க. இப்போ தமிழ்நாடே க்ளோஸ் ஆயிடுச்சு. இஷ்டத்துக்கு வந்ததுலாம் பேசிக்கின்னு என்னென்னமோ பேசிக்கின்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. இது நினைச்சாலே உண்மையா சொல்றேன், வயிறு எரியுது. பரந்தூர் விமானத்திலையும் அந்த இடம் வந்து இப்ப வேண்டாம் ரத்து செய்யப்படுதுன்னு சொன்ன பின்னாடி உள்ளவங்க வந்து தட்டுறாங்க, சிக்சாங் பின்னாடி தட்டுறானுங்க பாருங்க. ஒரு தமிழ்நாடு அகல பாதாள போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாப்புல, அதுக்கு வந்து பின்னாடி கை தட்டுறாங்கன்னா இது எங்க போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே எனக்கு புரியலங்க. அது வெறுப்பா இருக்கு. எப்படி ஒரு மூடர் குடும்பமா இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தான் தோணுது. அடுத்து ஒரு ப்ராவர்ப் மூலியமா வந்து சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் அ மேன் கிவ் him a பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீங்க சோதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு ஒரு பவரை கொடுத்து பாருங்க, அவனை யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி பார்த்தோன்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணல பார்த்தோன்னா இவர் யாருன்றது உண்மையை தெளிவு வருது. ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய நபர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆணவ கொலை தடுக்கிறதுக்காக திமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இதுக்கும் இவரே வந்து பதில் சொல்லியிருக்காரு. எப்போ சட்டசபையில முதல் நாள், அதாவது பார்த்தோன்னா எம்எல்ஏ ஆகி உள்ள போன உடனே அவரே வந்து பதில் சொல்லியிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை பாருங்க. சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? இதோ பதிலையும் பாருங்க. முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது எம்எல்ஏ இருக்கும்போது, இப்ப எம்எல்ஏ வந்து அமைச்சரா இருக்கும்போது இது திமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, சட்டசபையில ஆணவ கொலைக்காக முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா அவர்களை வச்சு ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சாரு அப்படின்னு அதன்படி பார்த்தோன்னா டிவிகே வந்து இது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா, வன்னியர் சொன்னார். ஆனா இப்ப என்ன கேட்கிறாரு, என்ன பண்ணிச்சு திமுக பாத்தீங்களா? இதுதான் பதவி வரும்போத பாத்தீங்கன்னா, பதவி பவர்லாம் வரும்போத ஒரு மனிதனுடைய உண்மையான குணம் வந்து வெளியே வருன்றத அப்பட்டமா வந்து வெளிக்காட்டியிருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கரெக்டா பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர். ஆனா இந்த மாதிரி ஆள் தான் இருக்கணும். நீங்க வந்து போயிட்டு ஆய்வு நடத்துங்க. போயிட்டு சமூக நீதி ஹாஸ்டல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு போடனா கல்லு மாதிரி சோறு, கல்லு மாதிரி சாப்பாடு. பசங்க வந்து இதெல்லாம் சாப்பாடுங்க எப்படி சாப்பிடுன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்து காமிக்க போறோம். சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு மனுஷனால இட்லி மாதிரி இருக்கு. இட்லி கூட இல்லைங்க, களிங்க. இது எப்படி சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்க. இட்லி போட்டா உடைய கூட மாட்டேங்குது, அவ்வளோ கெட்டியா இருக்கு. இது எப்படி சாப்பிட சொல்றீங்க? இதான் சாப்பிட்டு இருக்கோம் டெய்லியும். அதை போய் ஆய்வு நடத்தி அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. உங்க துறையில் என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்லிட்டு நியாயமா நடந்துக்கோங்க. பவர் கொடுத்தாதுக்காக என்ன வேணா வந்து பேசணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இது பதவியெல்லாம் எத்தனை நாள் இருக்க போகுது. அப்புறம் யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. அதாவது உங்களெல்லாம் போயிட்டு நான் எங்க வச்சிருந்தேன், ஆனா நீங்க இப்ப எப்படி ஆயிட்டீங்கன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இது நடந்தே ஆகணுங்க. ஏன்னா பேசுற வாயெல்லாம்
அது நினைச்சாலே கடுப்பாகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு ஹைகோர்ட்ல. வழக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இவிஎம் மிஷின்ல வந்து கோளாறு நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டு வேற மாதிரி காட்டுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வர பேப்பர் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்லிப்பு, அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஆதாரத்தோட கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கா போல. இப்போ எல்லாரும் வந்து குளத்தூர்ல கொத்து போட்டா போட்டுருவாங்க பார்த்தீங்களா, நியாயம்னு ஒன்று இருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏவாக கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்பாருங்க. உண்மைதான், ஏன்னா உண்மை ஜெயிக்குங்க. ஏன்னா முறைகேடு நடந்துட்டு இருக்குன்றத அதாவது திமுகவும் சொல்லியிருக்கு, அதுக்கு வந்து நடுநிலை அணிந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ், அவங்களும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குளத்தூர்ல 100% முறைகேடு நடந்துருக்குன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. இனிமே விரைவில் எதிர்பார்ப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போகுது. அதாவது நல்லாவே கணிச்சாச்சு. ஏன்னா இந்த போற போக்கு பார்த்தாலே ஆட்சி கவுறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒன்று நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அமித்ஷாவை சந்திக்கிறார் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சட்டசபையில் எல்லாருமே பார்த்தோன்னா மந்திரிகள் எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா வருங்கால பிஎம் விஜய்ன்னு சொன்னாங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்தில் காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்றாரு, ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ராகுல் காந்தி தான் வந்து பிஎம் ஆக போறாரு, இவங்கெல்லாம் வந்து இன்னும் சினிமாலே இருக்கிறாங்க, யாரா டிவிக்கு சினிமாவிலே இருக்காங்க, நாங்க வந்து இவங்க கூட வந்து இணையலைன்னா இவங்க நேரம் அமைச்சர் ஆயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே அடுத்தது இப்போ செங்கோட்டையன் என்ன பதில் சொல்றாருன்னா, மறைமுகமா தாக்குறாப்புல, நாங்க இப்போ இன்னொரு 10 எம்எல்ஏவை நாங்க அங்கேருந்து தூக்குனா என்ன பண்ணுவாங்க, அதை எங்க இருந்துன்னா அதிமுகல இருந்து இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் தூக்குனா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேள்வி போகுது. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, உண்மை. நான் மீண்டும் சொல்றேன், வருகிற இடைத்தேர்தல்ல 6 தொகுதி நடக்க போகுது, 7 நினைக்கிறேன், 7 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த 7 தொகுதியிலையும் தாவேகா தோல்வியுற்றால் ஆட்சி கண்டிப்பாக கலவி போறது உறுதி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாப்புல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இந்த அதிகாரிகளை மாற்றணும், அந்த தலைமைச் செயலரை மாற்றலைன்னா வந்து நாங்கள் வந்து எங்களோட நடவடிக்கை வர மாதிரி இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் வேணுமா இல்லை அவங்க வேணுமா முடிவு பண்ணிக்கோங்க, இந்த அரசு சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரு சிபிஐஎம் தோழர் சண்முகம் வந்து தெளிவுபடுத்திட்டாப்புல, ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, அதிகாரி வேணுமா நாங்களும் முடிவு பண்ணிக்கன்ட்டாப்புல. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஆட்சி இப்படிதான் இருக்கு, இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்றேன், மக்களே, வருகின்ற 6 தொகுதியில தாவேகா தோல்வி அடைந்தால் கண்டிப்பா சொல்றேன் ஆட்சி கலைவது உறுதி. இதுதான் உண்மை, இது நடக்க போகுது. இது இப்படி இருக்கச்ச இந்த பக்கம் பாருங்க, யாரு எம்எல்ஏ, அதாவது பாருன்னா மிகப்பெரிய பணக்காரங்க, இவங்க தான் வந்து கார் கொடுக்குறாங்கன்னு சிரிச்சின்னே கை தட்டினாங்க. யாருன்னா நம்ம கனிமொழி, பேர் கனிமொழி அவங்க பேரு. அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொது மேடையில் நின்றுக்குன்னு மன்மத வணக்கம், அதாவது ஒரு ட்ரோல் ஆயிட்டாங்க தெரியல உங்க சட்டசபையில. ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மன்மத வணக்கம்ன்றாங்க, அங்க போய் ட்ரெண்ட் பண்றாங்க. இப்போ அங்குள்ள குழந்தைகள் யாராச்சும் வந்து போயிட்டு மன்மத வணக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க, இது என்ன பேச்சு இது போக இன்னொரு காமெடி கேளுங்க. அதாவது இவங்க கிட்ட 3-4 மாசத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டுல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டாங்களா. இது ரெக்கார்டு வச்சுட்டு நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு பொது வெளியில மிரட்டுறாங்க. நீ போய் உங்க வீட்டுல கேளப்பா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கேள்ப்பா, அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுனாங்க. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன்ப்பா, நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், பேசின ரெக்கார்டு நான் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுல இருந்து யார் பேசுனாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது நீங்க. இது என்ன பேச்சு, என்ன மிரட்டல் தெரிவிக்கிறீங்களா? ஆதாரம் இருந்துச்சுன்னா போட்டு காட்டுறது தானே, அதை விட்டு மிரட்டல் தெரிவிக்கிறீங்க. ஒரு ரெக்கார்ட் பண்ணதை பேசுறீங்க நீங்க வேற. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸே போடலாம். பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிளாஸ் 2 குற்றவியல் மிரட்டல், பிஎன்எஸ் செக்ஷன் 308 எக்ஸ்டார்ஷன், பிஎன்எஸ் செக்ஷன் 356 அவதூறு பரப்புதல், டிஃபேமேஷன் கேஸ் போடலாமே. இது போறதுக்கு என்ன, அதை எப்படி மிரட்டுறீங்க உட்காந்துன்னு? இது கூட பொறுத்துப்பங்க, தன்னைத்தானே புரிந்துக்கிறாங்க. அவங்களே வந்து நாங்கள் அழகா இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, அழகான பொம்மை கொஞ்சம் ஆபத்தான பொம்மையும் கூட.
அதனால் தூரம் நின்று மூஞ்சிக்கு தெரியாமல் பேசிக்கோங்க. மூஞ்சிக்கு முன்னாடி நேரில் வந்தேன்னா அழகான பொம்மை வந்து அப்புறம் என்ன ஆடுங்கிறது அப்புறம் தெரியும். நான் ஒரு அழகான பொம்மை தான். எப்படி? நான் பொம்மை தான், அழகான பொம்மை தான். ஆனால் வந்து என் கிட்ட வந்து யாருன்னா என்னை பற்றி பேசிட்டீங்கன்னா நான் வேற மாதிரி மாறிடும் இந்த பொம்மை. இவங்க பொம்மையா அழகான பொம்மைன்றதை இவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. அதுவும் பேச்செல்லாம் பாருங்க, மிரட்டல் தோணி இல்லை, என்னென்னமோ பேசிக்கின்னு. இதெல்லாம் என்ன பேச்சுன்னு சத்தியமாக உண்மையாக சொல்கிறாங்க. ஒஸ்ட் பிஹேவியர். இந்த டிவிக்கு சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் பேசுகிற பேச்சு, இந்த செய்கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பிஹேவியராக இருக்குது. இவங்க எப்படி இருக்கச்சா எப்படி நம்ம அக்கா கீர்த்தனா பற்றி நான் பேசாமல் விட்டுருவேனா? அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வெளியில் எனக்கு பார்க்குறதுக்கு உண்மையால் ஓப்பனாக சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையாகவே அவங்க சொல்கிறாங்க, இது மூஞ்சப்பாரு, இது பல்லப்பாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து அரசியல் ரீதியாக வந்து விமர்சிக்கிறது வேற, உடல் ரீதியாக வந்து அவங்க பேசினா அது மனசு எவ்வளோ காயப்படுன்றத இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மனிதரும் காமன் தான். பட் ஆனால் இந்த மாதிரி பேசுனத வன்மையாக கண்டிக்கிறேன். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த அக்கா கனிமொழி கூட வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக விமர்சிக்க கூடாது தான். ஆனால் ஒரு விஷயத்தில் விமர்சிக்கலாம், வாயை திறந்தாலே பொய் 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 பொய். அதாவது பிஎம் மித்ரா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்கோ, சிப்காட்டு, அந்த ஐஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைடல் பார்க், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மித்ரா, பிஎம் மித்ரா பார்க்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பிஎம் மித்ரா பார்க்கு எத்தனை வரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு, நம்மளுடைய முன்னாள் இப்போ திமுக அரசு தான் வந்து கொண்டு வந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா பிஎம் மித்ரா வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகரில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கிற லேண்டு கிட்டத்தட்ட ஒரு 1600 ஏக்கர் இருக்கு. அந்த 1600 ஏக்கர் லேண்டை வந்து அக்விசிஷன் பண்ணி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து வர வச்சு பேசி சைன் ஆயிடுச்சு. அங்கிருந்து 2 கம்பெனி அங்கே வந்து சைன் போன ஆல்ரெடி கையெழுத்திட்ட 2 கம்பெனிகளை வச்சுக்கின்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் பிஎம் மித்ரா வந்துச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1600 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அப்பட்டமான பொய். இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது, விமர்சனம் பண்ணுறது. எதுக்கு இந்த பொய் பேசி சுற்றின்னு இருக்கீங்க? இதுதான் விமர்சனம். நியாயமாக பேசுங்க. இது யார் கொண்டு வந்தது? சத்தியமாக சொல்லுங்க, யார் கொண்டு வந்தது? டேட்டா இருக்குது பாருங்க, டேட்டா பாருங்க. இது யாருன்னே தெரியாமல் என்ன வேணா ஏமாத்திருவீங்களா? அடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறாங்க, ஒரு சபை நாகரிகம் தெரியாது தான், உண்மைதான். அது ஒரு சட்டசபைனா என்ன, சட்டசபையில் வந்து என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதை கூட தெரியாமல் நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏங்க நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்கிறீங்களேங்க, இப்போ இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவை குறிப்பில் எடுத்து நீக்கிறத வந்து இதுமாரி போட்டு காட்டுறாங்களே, இது வந்து தப்பு தானே, இந்த மாதிரி இது நடக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைன்னு வைக்கிறாப்புல. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இதை எடுத்துன்னு வந்து இந்த லைவ் நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க அழுவாளுன்னு அழுகுறாங்க. ஒரே அழுக நேத்தெல்லாம், ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு கயிறு விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுகுறாங்க. ஐயோ இங்க அதாவது பாருங்க, எதனா ஒண்ணு கேள்வி கேட்டா அவை குறிப்புல இருந்து நீக்கிறாங்க, அது ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கதறுது அப்படின்னு சொல்லிட்டு யார உதயநிதி ஸ்டாலினை கதறாராம். யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க, கீர்த்தனா சொல்றாங்க. இதெல்லாம் அநியாயமான பேச்சு இல்ல, கதறாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவர் என்ன சொல்றாருன்னா அவை குறிப்புன்னு நீக்கிறத வந்து வெளியே வரக்கூடாது, அது வெளியே வந்தா தப்புங்க, சட்டப்படி குற்றம், அது நடவடிக்கை சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காப்புல, நடவடிக்கை எடுப்பேன், இது மிகப்பெரிய தவறு, இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் இதை வச்சு கிண்டல் பண்ணும் நோக்கில் போயிட்டு அவங்க உதயநிதி ஸ்டாலினை கிண்டல் பண்றதுல எப்படி பொது மேடையில் இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்றது? ஏங்க முக்காவாசி அவை குறிப்பில் நீக்குது உங்க அமைச்சர் பேசுனதுங்க, அதுவே உங்களுக்கு தெரியாது. இதை போய் ரீல்ஸ் போட்டு கதறாங்களாம். அவர் நியாயமா நடுநிலையா எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு, எல்லாருக்கும் தேவைப்படுறது பதிவு பண்றாருங்க. எங்க அமைச்சர் பேசுறத அவை குறிப்பில் நீக்கிறேன்னு சொன்னா யாருக்குங்க அசிங்கம்? அதுக்காக ஒருத்தர் ஏஞ்சி பேசுறாருன்னா அது வந்து பாராட்டணும். அதை விட்டு இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ பேசுனா எப்படிதான், அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படிதாங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எது எப்படியோ, ஆனா தமிழ்நாடு இவர்கிட்ட இன்னும் 5 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலி ஆயிடும். உண்மைதான். இதுல கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, அண்ணன் ஒரு நிதி நெருக்கடியிலையும் சிலிண்டர் கொடுக்குறாரு, 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. ஆனா யாருக்குமே தெரியலங்க, வருடத்திற்கு பார்த்தோம்னா 2 லட்சத்துக்குள்ள வாங்கிருக்கணும். அதாவது பார்த்தோன்னா மாசம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்குள்ளதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த கவனிக்கணும், அதுல
அதாவது ஒரு நபருக்கு கிடையாதுங்க, குடும்பமுடைய வருமானமே 2.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒருத்தர் சம்பளம் எவ்வளவு வாங்கணும்? 2500 ரூபாய் வாங்கணும். மாச சம்பளம் 2500 ரூபாய் வாங்குறவங்க யாருன்னா இருக்காங்களாங்க? கொஞ்சம் காட்டுங்க தயவு செய்து. இதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் குதிய கூட அண்ணன் கொடுத்துட்டாருன்னு 2.5 லட்சம் ஒருத்தர் கிடையாது, 5 பேரோ 6 பேரோ மொத்தமா சேர்த்து நீங்க வந்து வாங்கினதான் உண்டு. இப்போ ஒருத்தர் 30,000 வாங்குறாரு, இன்னொருத்தர் 20 குடும்பத்தில் 20 வாங்கினாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. மொத்தமா ஆளுக்கு 2,500 ரூபாய் சம்பளம் ப்ரூஃபோட நீங்க காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் சிலிண்டர் வச்சுங்க, ஹாப்பியா இருங்க. சூப்பர்ல, நல்ல கொண்டு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓட்டு போட்டவங்களாம் சந்தோஷமா குதிங்க, லட்டு சாப்பிடுங்க, ஜாங்கிரி சாப்பிடுங்க, கொண்டாடுங்க, எகிரி குதிங்க.